சூறீங்களா? காலையில இருந்து பல்லும் கூட விளக்காம டீய குடிங்க. உங்களை பெத்த நேரம் 2 எருமையினாலும் வாங்கி மேய்ச்சிருக்கலாம். ஏய் இப்ப என்னடா பண்றது? பல்லு விளக்கணுமா? விடுக்கா, ஆடு மாடுலாம் என்ன பல்லு விளக்கிட்டா சாப்பிடுது? அம்மா நம்மள மாடு கூட கம்பேர் பண்ணி தானே திட்டுறாங்க. இஸ் இட்? அஃப்கோர்ஸ். ஏய் அம்மா எங்கடா போனாங்க? ரொம்ப நேரமா ஆளை காணோம். அம்மாவா காணோமா? ஒரு நிமிஷம் இரு. இந்த போனை கொண்டு நோண்டு. இப்பதான் சார்ஜர் போட்டு இந்த பக்கம் வந்த. போனு எப்ப பார்த்தாலும் போனும். அந்த போன்ல என்னதான் நோண்டுவீங்களோ? எப்படி வந்தாங்க பாத்தியா? பாருங்கம்மா, நல்லா திட்டுங்கம்மா. ஆமா, சார் ரொம்ப வெக ஒழுக்குந்தான். அடி தாய் கழுவி. டேய் தம்பி, அந்த ஒரு பிஸ்கட் மட்டும் எனக்கு தரியா? பிஸ்கெட் வேற முடிஞ்சு. அக்கா ஒரு பிஸ்கெட் தாயேன். தரேன். அப்ப நான் சொல்றது ஒண்ணு பண்றியா? ஆலமர விழுத கைப்படாம புடுங்கி பல்லு படாம கடிச்சு நாக்கு படாம நக்கு, அப்ப தரேன். சரி, நான் உனக்கு பிஸ்கெட் தரேன். நீ எனக்கு கொஞ்சம் டீ ஊத்துறியா? இந்தாடா. ஊத்திடி ஊத்து. இவ்ளோ டீ ஊத்திருக்கேன், எனக்கு 2 பிஸ்கட்டா தந்துரு. ஏய் பிஸ்கட் நக்கு இல்ல. ஏன் இப்படி பண்றியே? கிறுக்கு மெண்டல் பயிலுலா. டேய் என் பேக்ல இந்த ஹீரோ பேனை காணோம். நீ இது பாத்தியா? உன் ஹீரோ பேன் எடுக்கிறதா எங்களுக்கு வேலையா? டேய் உன்கிட்ட பாத்தியான்னு தான் கேட்டேன். ஆனா உன்கிட்ட கேட்ட நேரம் நானே தேடி இருக்கலாம். ஐயோ, இந்த பேனை முதல்ல அவ பேக்ல வைக்கணும். ஐயோ போதும். ஏய் என் பேக்ல என்ன பண்ற? உனக்கு என்ன கண்ணு குருடா? உன் பேன் உன் பேக்ல தான் இருந்துச்சு. அதுக்குள்ள அக்யூஸ்ட் மாதிரி என்ன கேள்வி கேளு. நாம நல்லா தானே தேடணும். டேய் டேய் டேய், என்ன என்ன என்ன? அலிலப்பர் இப்போதான் இங்க இருந்துச்சு. அதுக்குள்ளேயும் மாயாஜாலம் ஆயிடுச்சு. தேடி குடுறா. இங்கதான் இருக்கா? சரியான குருடு. சரி, எடுத்து கொடுப்போம். அக்கா ஒரே நிமிஷம். அலிலப்பர் தையன் உன்னை அழிச்சு தரேன். எல்லாத்தையும் என்கிட்டயே பிச்சை எடுக்கிறியே, எதுவுமே பத்திரமா வச்சுக்க மாட்டியா? ஸ்லிப்பர் ஷாட். குந்தானி, எனக்கு ஒரு லப்பர் கிடைத்துக்கு நீ தந்தியா? இங்கதான் எங்கேயாச்சும் இருக்கும், நல்லா தேடு. எனக்கு தெரியும், நீ மூடு. தேட வக்கீல்ல வந்துட்டான். ஒருவேளை இங்க ஏதாவது இருக்குமோ? எல்லாம் சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ற? அட அலிலப்பர் தேடிட்டு இருக்கேன்டா. என்ன இழிப்பு? ஒரு அலிலப்பர் கூட பத்திரமா வச்சுக்க வக்கில்ல. நீங்க 2 பேரும் பெட்ல ஜாலியா படுத்துட்டு என்ன மட்டும் கீழே படுக்க வச்சிட்டீங்களா? பாவி, விடிஞ்சா நீ பண்ண கூத்தெல்லாம் மறந்துடுவியா? அம்மா தள்ளாதீங்கம்மா, நான் கீழே விழுந்துருவேன். நான் தள்ளலம்மா, இங்க ஒருத்தர் இருக்கானே. டேய் தள்ளி போடுறோம். இவனெல்லாம் பெத்துட்டு நான் படுற பாடு இருக்கே. ஐயோ அம்மா, இவனோட ரோதனையா இருக்கு. பேசாம எட்டி உதச்சிருவா. இருமு கூட யோட்டிருக்கோம். டேய் போடா போ. ஐயோ பையன். உலகமே அழிஞ்சாலும் பரவாயில்லன்னு எப்படி நிம்மதியா தூங்குறான்னு பாருங்கம்மா. இவெல்லாம் மனுஷனானே எனக்கு டவுட்டா இருக்குமா. நேத்து நைட் எல்லாம் அப்படி கூத்து பண்ணிட்டு இருந்தேன். ஐயா, சிவனேன்னு படுத்திருந்தவன் மேல இப்பெல்லாம் பழிய போடாதீங்க. நீலாம் செவனேன்னு தான் படுத்திருந்த. எங்களுக்கு தான் சிவராத்திரி ஆயிருச்சு. டேய் என்னடா பொம்மை படம் பாத்துட்டு இருக்க? சன் டிவில விஜய் படம் போட்டுருப்பாங்க, அதாச்சும் போட்டு பார்க்கலாம். 2 பேரும் அந்த பக்கம் போயிருங்க, இல்லனா பீம் மாதிரி சுத்தி வீசிடுவேன். இவனே கிரிஞ்சா இருப்பான் போலயே. சின்ன வயசுல நீங்களே இதோட கிரிஞ்சா இருந்தீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? டோரா புஜ்ஜில ஆரம்பிச்சீங்க. நான் தான் டோரா. நான் தான் பூட்ஸ். இப்போ நம்ம எங்க போறோம்? காய்கறி வாங்க சந்தை கடைக்கு. குளநரி திராத. சோறாக்கி வச்சிருக்கிற, வந்து சாப்பிடுங்க. அம்மா, லட்டு தான் என்னோட பவர். சுட்கி லட்டு கொடு. இந்த பீம் இத பிடிச்சுக்கோ. பீம். மா, எனக்கு திருவிழால பென்டன் மாச்சு வாங்கி தரீங்களா? நான் ஏலி நான் மாற போறேன். எனக்கு பார்பி பொம்மை வேணும். ஐயோ, என் குழந்தைகளுக்கு என்னமோ ஆயிருச்சு. SPD எமர்ஜென்சி பவர் ரேஞ்சர்ஸ். நாங்க தான் இந்த உலகத்தை காப்பாத்த வந்திருக்கோம். இப்படி இருந்தீங்க 2 பேரும். இவ்வளோ கிரிஞ்சாவா இருந்தோம். சரி, நீங்க 2 பேரும் நருட்டோ சீரிஸ் பாப்பீங்களா? ஆரம்பிச்சுட்டான்டா, ஆளை விடுங்க. தம்பி, புளியங்க சாப்பிடும்போது தெரியாம புளியங்கட்டி மிளிங்கிட்டேன்டா. ஐயோ அக்கா, போச்சு. உன் மண்டையில செடி முளைக்க போகுது. டேய் பயமுறுத்தாதடா. ஒரே வழிதான் இருக்கு. உன் நடு மண்டையில நறுக்குன்னு கொட்டினா செடி முளைக்காம உள்ளே போயிடும். மெதுவா குட்றா தம்பி. பாக்க. ஐயோ, மண்டையில எங்க செடி மலிக்குமா? எப்படி வீங்கி இருக்குது பாரு பைத்தியக்காரி. ஐ, எனக்கு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம். உனக்கு வெறும் வெண்ணிலா தானா? ஆமாண்டா. ஏய் ஸ்ட்ராபெரி கொஞ்சம் தாடா, உனக்கு நான் வெண்ணிலா தரேன். ஆனா ஸ்ட்ராபெரி ரொம்ப பெருசு. நான் உனக்கு இதுல 1 ஸ்பூன் தந்தா அதுல இருந்து நீ எனக்கு 2 ஸ்பூன் தரணும். தரேன். என்ன இவ்வளவு மக்கா இருக்கா? சூப்பர். நல்லா இருந்துச்சா? சரி கொடு. என்ன ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரியே இல்ல. ஒருவேளை நம்மளை ஏமாத்திட்டானா? ஐயோ அக்கா அக்கா, வர வழியில பாம்பு பாத்துட்டாங்க. அது என்ன படம் எடுத்துருச்சு. அக்கா காப்பாத்துக்கா, அது என்ன பழி வாங்கிட போகுது. நான் சொல்ற மாதிரி கேளு. இங்க வா. அக்கா, இந்த மாதிரி ஆடினா போதுமா பாரு. நடு வீட்டுல எதுக்குடா பைத்தியக்கார மாதிரி ஆடிட்டு இருக்கு? படம் எடுத்துருச்சுப்பா. பாம்பு எங்காவது படம் எடுக்குமாடா மடையா? ஏய்
நாள் எதுக்கு எழுதுற? அதுக்கு ஏன் அப்படின்னு இழுக்கிற? ஏன் நார்மலாவே பேச மாட்டியா? மா மா சும்மா மாடு மாதிரி. வா. தாமிரபரணியில தலை முழுங்க ஆளை விடு. அக்கா முறுக்கு இவ்வளோண்டு எடுத்துக்கிறேன். ஏய் ஏன் வச்சிட்ட? நல்லா இல்லையா? அப்படின்னு ஒண்ணு பண்ணல. அப்ப இந்த முறுக்கு விடவும் மூஞ்சி ரொம்ப கேவலமா இருந்துச்சு, அதான் வச்சுட்டேன். போடா பண்ணி. குழந்தைத்தனமா பேசுறோம்னு நினைச்சு கிரிஞ்சா பண்ணிட்டு இருக்காளே. ஏய் இந்த லொகேஷனுக்கு எப்படி போறது? ஏய் சாப்பாடுல மிளகாவா இருக்கு, உனக்குமா? ஏய் உனக்கு மட்டும் பெரிய டம்ளரா? ஏய் இப்ப எதுக்கு என்ன ஒரு பழக்க தோசத்துல சொல்லிட்டேன். மனுஷனா இருக்க விடு. ஏய் அவளை உன உயிரோட கொளுத்திடுவேன். மா தம்பி, அக்கா என்ன சொன்னாலும் கேப்பியாடா? என்னக்கா இப்படி கேட்ட? நல்லா இருந்தா கெப்பெல்லாம் போடின்னு போயிட்டே இருப்பேன். சனிய ஒரு பேச்சுக்காது சரி கேக்குறேன்னு சொல்றானா? எங்க அக்கா தான் என் உயிர். ஒத்திக்கிறதா நானும் பிடிக்கி திம்பேன். என்ன பண்ற? அவனை விட்டுட்டு தின்னா வயிறுலாம் எரியும். டேய் குட்ரா, தானத்தியா பேசிட்டு. போட்டிருக்க சட்டையெல்லாம் பழசாயிடுச்சு. நீ ஏன் ஆம்பளே பிறந்திருக்க வேண்டியதானே? உன் சட்டையெல்லாம் எடுத்து நான் போட்டிருப்பேன். நீ தான் ரெண்டாவது பிறந்த. நியாயமா பார்த்தா நீ தான் பொண்ணா பிறந்திருக்கணும். ஆமா பிறகுறாங்க. அக்கா நானே ஒரு சொக்கா வாங்கி கொடுத்துருக்கியா? நீ ஏதாச்சும் எனக்கு வாங்கி கொடுத்துருக்கியா? நான் வாங்கி கொடுத்தது இல்லையா? எத்தனை முறை உனத்தே தின்றுக்க? திங்கிறதுக்கு வாங்கி என் கையில கொடுத்துட்டு அதுல பாதி நீ தானே திம்ப. பண்றதெல்லாம் பித்தலாட்டம். இதுல சினிமா சீரியல் டயலாக் வேற பேச வேண்டியது. என்ன நம்மளை பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கா? சரி நம்மளும் அப்படிதானே. தம்பியை நான் ஆபீஸ்ல டிராப் பண்ணிட்டா. நான் என்ன உனக்கு டிரைவரா? டேய் பெட்ரோல் போடுறது காசு தரேன்டா. அப்பனா அக்கா இருக்கா? காசு புடுங்கிறதுல கரெக்டா இருக்கான். போலாமா? அக்கா பெட்ரோல் காசு. இந்தா போ. சரி, நீ லவ் பண்ற பொண்ணு என்னதான் சொல்லுது? அவ என்ன சொல்றா? கிட்ட கழட்டி விட்டுருவா போல. சரி நல்லா இருந்துட்டு போட்டு விடு. யாரு? அந்த பொண்ணு தான். பின்ன உன்கிட்ட இருந்துட்டு கஷ்டப்படுறதுக்கு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா இருந்துட்டு போய்க்கும். நான் அப்படியே போட்டோம். மென்டல். ஏன் வம்பிழுத்துட்டே இருந்தனா அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். சொல்லிக்கோ, எனக்கு என்ன பயமா? நீ என்ன பெரிய ஹேரா? ஆல்ரெடி நீ செத்த. அம்மா கெட்ட வார்த்தை பேசுறான். வார்த்தை பேசுறானா? வார்த்தை இரு வர்ற. வார்த்தை பேசுறியா? வார்த்தை அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உள்ள போய் தடுத்தா நமக்கும் அடி விழுகும். பேசாம அடி வாங்குற வரைக்கும் வெளியே எங்கேயாவது போய் நின்ற வேண்டியதான். ஏண்டா ரொம்ப அடிச்சிட்டாங்களா? கழட்டிக்கிட்டல எப்படி வலிக்குது தெரியுமா? நீ அடி வாங்குறதுக்கு முன்னாடி உன் மூஞ்ச பார்த்தா கோவமா வருது. இப்போ நீ கோவமா பேசினாலும் பாவமா இருக்குடா. யாராவது எந்திரிச்சு போய் கடைக்கு போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வாங்க. நீ போ. ஏய் நீ போ. நாளா போல. நானும் போலப்பா. போட்டி போட்டு 2 பேர் தூங்கிட்டு இருக்கீங்களா? வந்தன்னா சீவக்கட்ட பெய்ய போது பாருங்க. கொழுப்பா 2 பேருக்கு. நான் இப்போ எந்திரிச்சு பல்லே வேலைக்கு போயிட்டேம்மா. நானும் எந்திரிச்சிட்டேன். கடைக்கு தானே போகணும். காசு கொடுங்க, நான் போயிட்டு வரேன். திட்டு வாங்கினாதான் எந்திரிப்பீங்க. பக்கத்து வீட்டுக்கார பையன் அவங்க அம்மாவுக்கு எப்படி வேலை செஞ்சு தர்றான் தெரியுமா? அதுக்கு நாங்க என்ன பண்றது? வீட்டு வேலையெல்லாம் அப்படி செய்யறான். நீங்களும் தான் இருக்கிறீங்களே. ஏ நில்லு. எங்க போற? அம்மா தண்ணி பிடிக்க சொன்னாங்க. டேய் வீட்டு வேலை செஞ்சு எங்க மானத்தை வாங்காதடா. எங்க அம்மா உன்னால எங்க 2 பேரையும் திட்டுறாங்க. ஐயா விடுங்க, ரேவதி அக்கா அடுத்து நான் தான் கூட வைக்கணும். இவனுங்க மாதிரி ஆளுங்கனால தான் நமக்கு கெட்ட பேரு. கொஞ்ச நேரம் தான் போனை என் கையில தான் கூட. ஐயோ கத்தி தொலையாத அம்மா பார்த்தா போனை புடிங்கிடுவாங்க. உங்க 2 பேருக்குனால விட்டு கொடுத்து ஒத்துமையா சண்டை போடாம இருக்க முடியாதுல்ல? விட்டு கொடுத்து ஒத்துமையா கூட இருந்துப்போம். ஆனா சண்டை போடாமலாம் எங்களால இருக்கவே முடியாது. போன கொடுக்கா. மானம் கெட்டதுங்க. உங்க 2 பேர்த்துக்கு டிவில பொம்மை படமும் திங்கிறதுக்கு நேக்ஸ் இருந்தா போதும் போல. வாழ்க்கையே ஓட்டிடுவீங்க. சோறு தண்ணியும் கூட தேவையில்லை. அக்கா டிவி வாழுமேத்து. சொல்றத கொஞ்ச நாச்சு காதல வாங்குதுங்களா பாரு. அம்மா கடைக்காக்கா போயிருக்காங்க சந்தைக்கு. சப்பா வீட்டுக்கு வந்தாச்சு. ஒண்ணுமே காணோம். என்ன நாய் குழி பறிக்கிற மாதிரி பறிக்கிறாங்க? என்ன ஒண்ணுமே இல்ல. என்ன ஒண்ணுமே இல்ல. அங்க ஒண்ணு இல்ல, போங்க. பசிக்குது. ஸ்நாக்ஸ் வாங்க கூட காசு இல்ல. என்கிட்ட இருக்கு. எப்படிடா? நான் ஒரு இடம் சொல்லுவேன். ஆனா நீ அம்மாட்ட சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணு. ப்ராமிஸ். வா கடுகு டப்பா இந்தா 5 ரூபா. சீரக டப்பா இந்தா 2 ரூபா. மசால் டப்பா இந்தா 5 ரூபா. சூப்பர்ரா. சரி கடைக்கு போயிட்டு வா. நான் தானே கஷ்டப்பட்டு காசுல திருடி தந்தேன். நீ போயிட்டு வா. ஆனா ஒண்ணு, அம்மாட்ட மட்டும் சொல்ல மாட்டேன்னு மறுபடியும் ப்ராமிஸ் பண்ணிட்டு போ. ப்ராமிஸ். நமக்கு ஒரு அடிமை சிக்கிருச்சு. என்ன திங்கறா? டெய்லி இதைத்தான் திங்கறாளா? நல்லா இருக்கே. இருடி. மா அவ எதுக்கு என்னோட தீனி எடுத்தீங்கறா? வீட்டுக்கு அவன் சின்ன பையன், நீ தானே பெரிய பொண்ணு. கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருமா. சரி நான் அக்காவோட சைக்கிள் எடுத்துட்டு வெளியே போயிட்டு வரேன். என் சைக்கிள்ல எடுத்தனா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். தங்கம் கொஞ்சம் விட்டு கொடுத்துரு தங்கம். அது நம்ம தம்பி, நீ தானே வீட்டுக்கு பெரியவ. சரி ஓகே. சரி நான் வரேன். அக்கா நான் ஒரு ஃபங்க்ஷன் போறேன். உன் கட்சி மட்டும் தெரியா ப்ளீஸ்.
நம்ம தம்பி தானே, நீ தான் வீட்டுக்கு பெரியவ. நீ மட்டும் பொண்ணா பிறந்திருந்தானா என் சுடிதார் டாப்ல கேட்டிருப்ப போல. நீ மட்டும் பையனா பிறந்தனா உன் சட்டி பண்ணின்னு கூட கேட்டிருப்பேன். சோ, யாரு கடைசியா சாப்பிட்டு முடிக்கிறீங்களோ அவங்களே எல்லாம் எடுத்து வச்சிருங்க. ஐயோ இவன் சீக்கிரமா சாப்பிடுறான் போலயே. சோத்து எண்ணிட்டு இருக்காம அள்ளி வாயில போடு. அம்மா நான் சாப்பிட்டேன். டேய் சாப்பிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிரு. நான் எடுத்து வைக்க மாட்டேன்ப்பா. அக்கா எடுத்து வை. திங்க தெரிஞ்சுல உனக்கு எடுத்து வைக்க தெரியாதா? என்ன எப்ப பார்த்தாலும் எட்டிக்கு போட்டு? நீ தானே வீட்டுக்கு பெரியவ, எல்லாம் எடுத்து வை வா. இதுக்கு எடுத்து வைன்னு சொன்னாலே எடுத்து வச்சிருப்பேன். தயவு செஞ்சு வீட்டுக்கு பெரியவன்ற டயலாக் மட்டும் சொல்லாதீங்க. சே அம்மாடி. தம்பி இந்த நீ சாப்பிடுறா. இல்ல நீ சாப்பிடுக்கா. வளர்ற பையன் நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு. நீ தான் மூத்தவ, நீயே சாப்பிடு. அக்கா தம்பின்னு எவ்வளவு பாசமா இருக்கிறாங்க. எங்க வீட்டுல தான் இருக்குது 2. யாரு இவங்களா? இவங்க 2 பேரும் ஒத்துமைக்கு வேலை போனவங்க. டேய் பல்லு விளக்கு ஏன் பிரஷ் எடுக்காதன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். ஏய் தெரியாம எடுத்துட்டேன் போ. சரி பிஸ்கட் எனக்கு வை, நீயே எல்லாத்தையும் தின்றாத. ஆமா ஆமா திங்கறாங்க. உன் டைம் முடிஞ்சு ரிமோட்டை கொடு. டேய் இருடா இந்த நாடகம் முடிய போகுது. ஏய் மேட்ச் போடுவாங்க, நான் பார்க்கணும். ரிமோட்டை கொடு. விடு விடு விடு. குடுடா டேய். என்ன ஏன் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு? பாவி மாவ பாத்துட்டாளா? ஏய் ஏன் ஸ்நாக்ஸ் எதுக்கு எடுத்துன நாயே? எப்பறா மொப்ப முடிச்ச? ஏய் சே, எப்ப பார்த்தாலும் திங்கிற விஷயத்துக்கு சண்டை போட்டே இருக்காதீங்க. சொந்தக்காரர் வீட்டுக்கு வர்றாங்க, அவங்க முன்னாடினால என் மான மரியாதை காப்பாத்துங்க, புரியுதா? ஐயோ அவள் நல்ல பசங்க. நல்ல பசங்கனாலும் நல்ல பசங்க, ரொம்ப தங்கமான பசங்க. பார்த்தாலே தெரியுது பிள்ளைகளை ரொம்ப நல்லா வளர்த்துக்கிறோமா. இவங்களை 2 நாளைக்கு உங்க வீட்டுல வச்சு பாருங்க, அப்ப தெரியும். அம்மா அந்த தண்டச்சோரைங்க. அவன் இப்பதான் தேங்காய் உடைக்க போனான். இது தேங்காய் உடைக்க போயிட்டானா? டேய் தேங்காய் தண்ணி எனக்கு கொஞ்சம் குடுறா. ஏய் எனக்கும் கொஞ்சம் குடுறா. ஏய் சரி சரி சரி, இந்த கோடு வரைக்கும் மட்டும் தான், அதுக்கு மேல கிடையாது சரியா? போதும். ஓ கடைக்கு யாராவது போயிட்டு வரீங்களா? உன்னதான் கூப்பிடுறாங்க போ. உன்னதான் கூப்பிடுறாங்க போ. ஏய் உன்னதான். ஓ தண்டமாவே 2 பேரும் வீட்டுல உட்காந்துட்டு இருக்காதீங்க, 2 பேரும் கடைக்கு போயிட்டு வாங்க. டேய் எனக்கு ஒன்னு குடுறா. இது நம்ம கமிஷன். என்ன ஆட்டை குடுறா. தம்பி என்ன திரும்பல வேலை பாக்குற? அக்கா கடைக்கு போறது மட்டும் தான் கஷ்டம், ஆனா எழுந்து போயிட்டோம்னா நமக்கு பல நன்மைகள் இருக்கு. என்னடா சொல்ற? ஆமா, ஒவ்வொரு டைம் கடைக்கு போகும்போதும் நம்ம 10 ரூபா வரைக்கும் கமிஷன் அடிக்கலாம். அது போக ஸ்நாக்ஸும் வாங்கிக்கலாம். ஆனா இதெல்லாம் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி செருப்பை வீட்டுக்கு வெளியே கழட்டி வர்ற மாதிரி வீட்டுக்கு வெளியே முடிச்சுட்டு போயிடணும், இல்லைன்னா அம்மா நம்மள முடிச்சிருவாங்க. அப்படியா? அப்ப இனிமே நானே கடைக்கு போறேன். நம்ம பிசினஸ்க்கு ஓட வச்சிருவாளோ?